தங்கம் விலையேற்றத்திற்கு மத்தியிலும் தங்கத்தின் மீதான ஆர்வம் மக்களுக்கு குறையவில்லை. தங்கத்தின் மீது காட்டும் ஆர்வத்தை எப்போதும் இயற்கை மீது காட்டப் போகிறீர்கள். அட்சய திருதியை வாங்குவதற்கு மட்டுமல்ல, தானம் செய்வதற்கும் சிறந்த நாள். இயற்கைக்கு நீங்கள் செய்யும் தானம் என்ன? இன்று அட்சய திருத்தியை நாள். அட்சயம் என்றால் அள்ள அள்ள குறையாத என்று பொருள். இந்த நாளில் எந்த பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கையில் தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கி குவிக்கும் நாளாகவே இன்றைய நாளை நம்மில் பலர் கடைபிடித்து வருகிறார்கள். சம்பிரதாயப்படி அட்சய திருத்தியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல, தானம் செய்வதற்கும் சிறந்த நாள். உங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு பின்னால் எங்கேயோ ஒரு மூலையில் இயற்கை வளங்கள் இரையாக்கப்படுகின்றன. அந்த இயற்கைக்கு நீங்கள் என்ன தானம் செய்ய போகிறீர்கள்? அட்சய திருத்தியை நாளில் ஒரே ஒரு மரம் நட்டு பாருங்கள். அது பல மரமாகி சுட்டரிக்கும் வெயிலில் ஒதுங்கி நிற்க நிழலையும் சுவாசிக்க சுத்தமான காற்றையும் கொடுக்கும். அவையே பழவகை மரங்களை நட்டால் நமக்கு உணவாக பழங்களை அள்ளி கொடுக்கும். பறவைகள், பூச்சிகளுக்கு உணவாகவும் பல்லுயிர் பாதுகாப்புக்கு அரணாகவும் திகழும். உங்களுக்காக மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையினருக்காக ஆளுக்கொரு மரம் நட்டு பராமரித்து பாருங்கள். அவை பல மடங்கு பெருகிவிடும். பல்லுயிர்களின் வாழ்விடமாக அமையும். நம்மை சுற்றி இயற்கை சூழல் வளமாக இருந்தால்தான் நாமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் நகையோ, பொருளோ, இடமோ என நாம் வாங்கிய பொருட்களை நாமும் நமது சந்ததியினரும் நிம்மதியாக அனுபவிக்க முடியும். எதிர்கால சந்ததியினருக்கு தானமாக நினைத்தாவது மரங்களை நட்டு பராமரியுங்கள். மண்ணை பொன்னாக்க முயலுவோம், காற்றை சுத்தமாக்குவோம். அதேபோல விவசாயிகளிடம் நேரடியாக சென்று அவர்கள் விளைவிக்கும் காய்கறிகள் உள்ளிட்ட விளைபொருட்களை வாங்கி பாருங்கள். விவசாயிகள் பணம் படைத்தால் விவசாயம் செழிக்கும். உங்கள் தட்டிலும் உணவுக்கு பஞ்சம் இருக்காது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.